Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நாய்க்கு உணவளிப்பதை நாம் மாறி மாறி செய்வோம். இவ்வாறு மாறி மாறி என்பதை ஆங்கிலத்தில் take turns என்றவாறு குறிப்பிடுவோம். Take turns. இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus take turns plus verb ing என்றவாறு அமையும். உதாரணங்களை பார்ப்பதன் மூலம் மேலதிக விளக்கம் கிடைத்துவிடும். நாய்க்கு உணவளிப்பதை நாம் மாறி மாறி செய்வோம். ஒரு சஜஷன், let's take turns உணவளிப்பதை feeding அதின் verb ing form. Let's take turns feeding the dog. Let's take turns feeding the dog. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Let's take turns feeding the dog. அவர்கள் கணினியை மாறி மாறி பயன்படுத்துகிறார்கள். ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கு, அப்ப என்ன செய்யறாங்க? மாறி மாறி டர்ன் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். They take turns using பயன்படுத்துறதுன்னு ing form. Using the computer. They take turns using the computer. Again, they take turns using the computer. மறுமுறை ஒருக்கா சொல்லி பார்ப்போமா? They take turns using the computer. நாம் ஒரே ஒரு சார்ஜரால் போனை மாறி மாறி சார்ஜ் பண்ணுகிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற சார்ஜர் ஒன்றே ஒன்று, அதைத்தான நேரம் மாறி மாறி சார்ஜ் பண்ண பயன்படுத்துறோம். We take turns charging our phones with the only charger. We take turns charging our phones with the only charger. எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. We take turns charging our phones with the only charger. நண்பர்கள் குழு புகைப்படங்களை மாறி மாறி எடுத்தனர். The friends எடுத்தனர் கடந்த காலம், அப்ப take turns இந்த இறந்த கால வடிவம். Took turns clicking group photos. The friends took turns clicking group photos. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The friends took turns clicking group photos. நீங்க பயிற்சியின் போது பியானோவை மாறி மாறி இசைக்க முடியும். ஒரே ஒரு பியானோ தான் இருக்குது, அப்ப பயிற்சியின் போது என்ன செய்யணும்? மாறி மாறி தான் இசைக்க முடியும். You can take turns playing the piano during practice. You can take turns playing the piano during practice. எல்லாரும் பாவிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. You can take turns playing the piano during the practice. அவர்கள் நேற்று மாறி மாறி சமைத்தனர் கடந்த காலத்தை குறிப்பிடுகின்றோம். Please comment your answer. Splendid. நாம் பயணத்தின் போது மாறி மாறி ஓட்டினோம். என்ன செய்தோம்? மாறி மாறி டிராயிங் பண்ணினோம். Comment it now. Wonderful. அவள் தன் சகோதரியுடன் மாறி மாறி பாத்திரங்களை கழுவுகிறாள். இத வேண்ட டெய்லி ரொட்டீன். Comment your answer. Wow, great. You got it. நான் சொன்னதை போல நாம இந்த வேலையை இன்று முடிக்க வேண்டியது அவசியம். நான் அப்படித்தான் சொன்னேன், அதை போலயே இன்னைக்கு முடிக்க வேண்டியது அவசியம்.
இவ்வாறு சொன்னதை போல என்பதை நாம் ஆங்கிலத்தில் as said என்றவாறு குறிப்பிடுவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக as plus subject pronoun or any subject plus said என்றவாறு அமையும். அதுக்கு பிறகு நீங்க என்ன வாக்கியமோ அதை சொல்லிக் கொள்ளலாம். அப்போ நான் சொன்னதை போல as I said, நாம் சொன்னதை போல as we said, நீ சொன்னதை போல அல்லது நீங்கள் சொன்னதை போல as you said, அவன் சொன்னதை போல as he said, அவள் சொன்னதை போல as she said, அவர்கள் சொன்னதை போல as they said. அப்போ உன்னுடைய தந்தை சொன்னதை போல as your dad said. இவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். வாங்க உதாரணங்களை பார்ப்போம். நான் சொன்னதை போல as I said, we need to finish this work today. இன்று முடிக்க வேண்டியது அவசியம். As I said, we need to finish this work today. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. As I said, we need to finish this work today. அவள் முன்னர் சொன்னதை போல இது ஒரு கடினமான பணி. அவள் சொன்னதை போல as she said, முன்னர் as he said before, இது ஒரு கடினமான பணி. This is a difficult task. As he said before, this is a difficult task. As she said before, this is a difficult task. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. As she said before, this is a difficult task. இங்கு SAID என்பதை said என்று சொல்லக்கூடாது. PAID paid தான், ஆனால் SAID said. SAID said என்று தான் சொல்ல வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னதை போல நீ இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். As they said, you should be more careful. As they said, you should be more careful. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. As they said, you should be more careful. நீ சொன்னதை போல அவன் பிறகு உங்களை மீண்டும் அழைப்பான். அழைக்கிறது என்ன? கால் பண்ணுவார். As you said, he will call you back later. As you said, he will call you back later. நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த தகவலை சொல்றோம். As you said, he will call you back later. அவன் சொன்னதை போல நமக்கு தேவையான நேரம் இல்லை. As he said, we don't have enough time. As he said, we don't have enough time. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. As he said, we don't have enough time. இப்போ உங்களுக்கான வினாக்களை பார்ப்போம். நான் சொன்னதை போல எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. Comment your answer. Wow, great. நாம் முன்னர் சொன்னதை போல அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். Comment it now. Well done. அவள் சொன்னதை போல இந்த முடிவு இறுதியானது. இதான் ஃபைனல். Comment your answer. Splendid. You got it. உன் அம்மா சொன்னதை போல தயவு செய்து உன்னுடைய முறைக்காக காத்திரு. Comment it now. Amazing. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus take turns plus verb ing என்னும் வடிவத்தையோ as plus subject pronoun or any subject plus said என்னும் வடிவத்தையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.
இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.